ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல்ல பைவட் டேபிள் பார்க்கலாம். ஸோ பைவட் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஈஸியா வந்து டேட்டாவ சம்மரைஸ் பண்ணி, அ உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம, உங்களுக்கு வந்து தேவையான ரிசல்ட்ட பார்க்கலாம். ஈஸியா ஃபில்டர் பண்ணிக்கலாம். சார்ட் போட்டுக்கலாம். நெறைய நெறைய யூஸ் இருக்குது, பெனிஃபிட் இருக்கு. ஸோ அது வந்து ஷார்ட்கட் கீ டேட்டாவ செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆல்ட் டிபி குடுத்தீங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க மெனுல போயிட்டு இன்சர்ட் டேட்டாவ செலக்ட் பண்ணிட்டு, டேட்டா செலக்ட் பண்ணாம கூட போலாம். அதுக்கப்புறம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல போயிட்டோம்னா பைவட் டேபிள்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு அத நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் செலக்ட் ஆகி டிஃபால்ட்டா செலக்ட் ஆகி வந்திருக்கு. இப்படி இது சேஞ்ச் டேட்டா ரெஃபரன்ஸ் எதனா மாத்தணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஸோ இது வந்து நீங்க சேம் ஷீட்லயே போணும்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ன்னு போட்டுட்டு லொகேஷன் எந்த இடத்துல போகணுன்றத நான் இங்க சும்மா குடுக்குறேன். குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்துரும். ஸோ இங்க வந்து நீங்க இந்த பைவட் டேபிள் ஃபீல்ட்ஸில பார்த்தீங்கன்னா, அங்க இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபீல்டும் காட்டும். ஆர்டர் ஐடி, ரெஃபர்ட்டு எல்லாமே இருக்குங்களா? இதில வந்து கீழ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. நான் டிராக் த ஃபீல்டு டூ பிலோன்னு இருக்கு. ஃபில்டரு, காலம்ஸு, ரோஸ். ஸோ ரோல வர வேண்டிய ஃபீல்ட வந்து ரோல போடணும். காலம் வரதுல வரும், காலம் வரும். டேட்டா எந்த டேட்டா சம்மரைஸ் பண்ணி வேணுமோ, அந்த டேட்டாவ வந்து வேல்யூஸ்ல போடணும். ஃபில்டர் பண்றத வந்து ஃபில்டர் ஃபீல்ட்ல போடணும். ஸோ நான் அமௌண்ட்ட தூக்கி வேல்யூஸ்ல போடுறேன். பார்த்தீங்கன்னா, சார் நான் ஒரே ஒரு இது மட்டும் தான் போட்டேன். இது எல்லாமே சம்மரைஸ் ஆயி டோட்டல் வந்திருக்கு. ஃபுல் டோட்டல் வந்து வந்திருக்கு. இதிலே நம்ம வேற கண்ட்ரி வந்து ரோ வைஸ் கண்ட்ரி வேணும்னா, கண்ட்ரி டிக் பண்ணா கண்ட்ரி வந்துரும். ங்களா? இதிலேயே வந்து எனக்கு காலமும் ஆட் பண்ணணும்னா, நீங்க கேட்டகரி. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அத போடலாம். இதான் போடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட்டோ அதுக்கு தகுந்த மாரி போட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா போடலாம். ங்களா? இது நியூ ஷீட் அப்ப கிரியேட் பண்றது பார்ப்போம். இது நம்ம வந்து ஒரே ஷீட்ல பண்ணோம். இதே வந்து நியூ ஷீட்ல பண்றது, இன்சர்ட்ல போயிட்டு டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா, டிஃபால்ட்டாவே நியூ ஷீட்ன்னு இருக்கும். ஸோ அப்படியே குடுத்தீங்கன்னா, நியூ ஷீட் கிரியேட் ஆயிரும். ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். ஸோ நான் எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்ற ஆர்டர் ஐடி எத்தனை ஐடி இருக்குன்றத பார்க்குறேன். ஆர்ட் ஸோ ப்ராடக்ட்டு ஆர்டர் ஐடி வந்து இதில போட்டுக்கிறேன். ஸோ இங்க சப் மணி வந்திருக்கு. எனக்கு ஆர்டர் வந்து எத்தனை ஆர்டர் வேணும் இருக்குன்னு தான் பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க டிஃபால்ட்டா நம்பர்ஸ் இருந்தா சம்முன்னு வந்துரும். இத வந்து நீங்க எனக்கு வந்து கவுண்ட் தான் வேணும்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு, இங்க போயிட்டு சம்மரைஸ் பை வேல்யூஸ். ஸோ கவுண்ட்ன்னு ஆவரேஜ் குடுத்தா ஆவரேஜ் வேணும். ஸோ கவுண்ட் நமக்கு வேணும். ஸோ கவுண்ட் வேணும். 213 ரெக்கார்ட் இருக்கு. அதில ஆப்பிள்ல 40, பனானா 21 அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபில்டர்ல போட்டீங்கன்னா, ஃபில்டர்ல ஸோ ஃபில்டர் போய் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி ஃபில்டர் ஆன் பண்ணிங்கன்னா, ஸோ ஆஸ்திரேலியா எவ்வளோ இருக்கு? ஆஸ்திரேலியா மட்டும் 27 இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ, அது தேவைக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதிலே வந்து எனக்கு கண்ட்ரி வந்து ஃபில்டர்ல வேணாம், ஸ்லைசர் வேணும்னா, நீங்க ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைசர்ன்றதும் அது ஒரு ஃபில்டர் ஃபங்ஷன் தான். அது ஸோ எனக்கு கண்ட்ரி வைஸ் ஃபில்டர் வேணும்னா, கொடுத்துட்டு கண்ட்ரி ஸோ ஃபில்டர் பண்ணா ஈஸியா உங்க ரிப்போர்ட்ட வந்து ஈஸியா பிரசன்ட் பண்ணலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பைவட் டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன் வரும். ஸோ டேட்டா வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணா, அங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆயிரும். டேட்டா சோர்ஸ மாத்தணும்னா மாத்திக்கலாம். அதே மாரி வந்து சார்ட் வேணுமா? சார்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன சார்ட் வேணுமோ சார்ட் குடுத்துட்டு நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா, ஸோ உங்க சார்ட்டும் கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்க மாத்த மாத்த அங்க டேபிள்லயும் மாறும், உங்க சார்ட்லயும் டேட்டா மாறும். ஸோ ஈஸியா நீங்க பண்ணலாம். ஸோ இதிலேயே வந்து நம்ம ஏதாவது கால்குலேஷன் பண்ணாயும் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம அமௌண்ட் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு. இப்போ வெஜிடபிள் வந்து 2 குவான்டிட்டி இது இந்த அமௌண்ட் வந்து ஒரு வெஜிடபிளோடைய பிரைஸு. எனக்கு வந்து இந்த 2 இன்ட்டு இந்த அமௌண்ட்டுன்னு போடணும்ல. அ 2 பெருக்குனா தானே இந்த வெஜிடபிளோடைய ஃபுல் அமௌண்ட் என்னன்னு வரும் டோட்டல் அமௌண்ட். ஸோ அத வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ நான் அது
ஒரு கால்குலேட் ஃபீல்டுன்னு நம்ம பைவட் டேபிள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி நான் காட்டுறது தனி இன்னொரு பைவட் டேபிள் போட்டு காட்டுறேன். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி வந்து கேட்டகரி வேணால் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 கேட்டகரி தான் இருக்குது. ஸோ பனானா இருக்குது. இங்கே வந்து எனக்கு வந்து கால்குலேட் ஃபீல்டில் வந்து எனக்கு வேணும் அமௌண்ட்டு மொத்தமாக இன்ட்டு பண்ணி வேணுன்றது. ஸோ ஃபீல்டில் போங்க. ஃபீல்டில் போயிட்டு கால்குலேட் ஃபீல்டு ஐட்டம் வேணால் ஐட்டம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து குவான்டிட்டி இன்ட்டுக்கு வந்து நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். இன்ட்டு அமௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். டோட்டல் அமௌண்ட் ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ பாருங்க, இதே வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் வந்து இப்போ பேர்ட் போட்டிங்களா, இதே பேர்ட் கண்ட்ரி போட்டிங்கன்னா கண்ட்ரி வைஸ் மாறும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து அதுவே மாற்றிக்கும். ஸோ இங்கே டேபிள் ஆட் ஆகாது. ஸோ இங்கே பைவட் டேபிள் மட்டும்தான் இருக்கும். அது ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், கண்ட்ரிக்குள்ளே ஆப்பிள் ஆரஞ்சு நிமிஷம் தனித்தனி கேட்டகரியாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஒரு காலம், அடுத்தது ஒரு காலம் வேணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பைவட் டேபிள் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் போயிட்டு கிளாசிக் பைவட் டேபிள் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, இது சப்டோட்டல் வேணான்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு சப்டோட்டல் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங்கு நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு பைவட் டேபிள் பற்றி எதுவுமே தெரியாது, நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா அதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிட்டு உங்கள் இன்சர்ட்டில் பண்ணாவே அது ரெக்கமெண்ட் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இது நிறையா டிஃப்ரெண்ட் பைவட் டேபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கூட இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.